கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. தெய்வம் ரொம்ப நல்லவர். உங்கள் உள்ளத்தை ஆராய்ந்து பார்க்கிறவர். மனிதர்கள் முகத்தை பார்க்கிறார்கள், தெய்வமோ நம்முடைய உள்ளத்தை பார்க்கிறார். என் அன்புக்குரியவர்களே, ஆண்டவரை ஆராதிங்க. கவலையோடு இருக்கீங்களா? கஷ்டத்தோடு இருக்கீங்களா? தெய்வம் உங்களை அறிகிறார். இன்றைக்கு உங்களை அறிகிறார். உங்கள் தேவைகளை அவர் சந்திப்பார். நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் எங்களோடு சேர்ந்து இந்த பாடலை பாடி அவரை நீங்கள் மகிமைப்படுத்தும் போது நிச்சயமாக நன்மைகளை பெறுவீர்கள். அவர் நல்ல தெய்வத்தை, சர்வ வல்ல தெய்வத்தை, அழகான தெய்வத்தை, அன்பான தெய்வத்தை, அருமையான தெய்வத்தை, இனிமையான தெய்வத்தை பாடி புகழ்வோம். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. சேனைகளின் கர்த்தனும் மகிமையின் ராஜா, இன்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். சேனைகளின் கர்த்தனும் மகிமையின் ராஜா, இன்றும் நம்மோடு இருக்கும் இம்மானுவேலர். இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர், இம்மட்டும் இனிமேலும் எந்த நேசர். என்னுடையவர், என் ஆத்மநேசரே. என்னுடையவர், என் ஆத்மநேசரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு. அவர் இயேசு, இயேசு, இயேசு. கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆத்தி தேத்தி காத்திடும் தாயுமானவர். கண்மலையும் கோட்டையும் துணையுமானவர், ஆத்தி தேத்தி காத்திடும் தாயுமானவர். என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா, என்றென்றும் நடத்திடும் எந்தன் ராஜா. என்னுடையவர், என் நேச கர்த்தரே. என்னுடையவர், என் நேச கர்த்தரே. அழகானவர், அருமையானவர், இனிமையானவர். அழகானவர், அருமையானவர், இனிமையானவர், மகிமையானவர், மீட்பரானவர். மகிமையானவர், மீட்பரானவர். அவர் இயேசு, இயேசு, இயேசு.
அவர் இயேசு இயேசு இயேசு. கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். கல்வாரி மேட்டிலே கொல்கதாவிலே நேசரத்தம் சிந்தியே என்னை மீட்டார். பாசத்தின் எல்லைதான் இயேசுராஜா, பாசத்தின் எல்லைதான் இயேசுராஜா. என்னுடையவர் என் அன்பு ரட்சகர், என்னுடையவர் என் அன்பு ரட்சகர். அழகானவர் அருமையானவர் இனிமையானவர், அழகானவர் அருமையானவர் இனிமையானவர். மகிமையானவர் மீட்பரானவர், மகிமையானவர் மீட்பரானவர். அவர் இயேசு இயேசு இயேசு, அவர் இயேசு இயேசு இயேசு. அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆராதனை 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 ஆராதனை. இரு இயேசுவில் அன்பிற்குரிய அருமை சகோதர சகோதரிகளே, இந்த நாளில் நான் உங்களை சந்திப்பதிலே பெருமகிழ்ச்சி கொள்கிறேன். ஆண்டவர் இயேசு இன்று உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. அன்பார்ந்த இன்றைய நற்செய்தி வாசகத்தை நாம் ஒரு நிமிடம் செவி கொடுத்து கேட்போம். மார்க் எழுதிய நற்செய்தியிலே 8வது அதிகாரம் 11 முதல் 13 முடிய உள்ள இறை வசனங்களை கவனிப்போம். அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாடத் தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதேன்? இந்த தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுகரைக்கு சென்றார். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இயேசு வாழ்ந்த காலத்தில் என்ன நடந்தது என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும். இயேசு வாழ்ந்த பொழுது அதிகமான புதுமைகள். யோவான் எழுதுகிறார், அவர் செய்த அடையாளங்களையும் அற்புதங்களையும் எழுதினால் இந்த உலகமே தாங்காது, அவ்வளவு புத்தகங்கள் எழுத வேண்டும் என்று குறிப்பிடுகிறார். இது உண்மையாக இருக்க வேண்டும். காரணம், விவிலியத்தில் 4 இடங்களிலே நற்செய்தியில் குறிப்பிடப்படுகிறது, இயேசு இருந்த இடத்திலே மாலை நேரத்தில் அதிகமான கூட்டம் நெருக்கி கொண்டிருந்தது. காரணம், அதிக நோயாளிகளை, தீயாவியால் பீடிக்கப்பட்டவர்களை கொண்டு வந்து குவித்தனர். அவருடைய ஆடையை தொட்டாலும் போதும் என்று அந்த இடத்தில் நெருக்கி கொண்டு இருந்தார்கள். அப்ப ஒவ்வொரு நாளும் அநேக புதுமைகள் நடைபெற்றிருக்கிறது. அப்ப இதையெல்லாம் யார் பார்த்து கொண்டிருக்கிறார்கள்? மக்கள், பொதுமக்கள். எவ்வளவு பேர் பார்த்தார்கள்? ஏறக்குறைய 5000 10,000 மக்கள் இயேசுவோடு பயணித்து இருக்கிறார்கள். இயேசுவோடு பயணித்த அந்த மக்கள் அவருடைய புதுமைகளுக்கு சாட்சிகளாக விளங்குகிறார்கள். அவர்கள்தான் சொல்லுகிறார்கள், இது கடவுளால் நடந்துள்ளது என்று. ஆனால் பரிசேயர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள், நான் நல்லவன், மற்றவர்கள் தீயவர்கள், அல்லது மற்றவர்கள் எல்லாம் சரியில்லை, நான் மட்டும்தான் சரியானவன் என்று சொல்லிக் கொள்ளக்கூடிய இந்த பரிசேய கூட்டம் என்ன சொல்கிறது? நாங்கள் உன்னை நம்புவோம், ஆனால் நீ வானத்திலிருந்து ஒரு அடையாளம் காட்டு. அப்படின்னா ஏதாவது ஒரு மேஜிக் மாதிரி ஒரு புதுமை செய், அப்பொழுது நாங்கள் நம்புகிறோம். அன்பார்ந்தவர்களே, ஆண்டவர் சோதனைக்காக வந்தவர் அல்ல,
மாறாக மக்களை மீட்டெடுக்க வந்தவர், ஏழை எளியவர்களுடைய கண்ணீரை துடைக்க வந்த ஆண்டவர். அதனாலதான் இயேசு தன்னிடம் நம்பிக்கையோடு வந்த எதிரி நாட்டு பெண்ணுக்கோடு கனானிய பெண்ணுக்கு ஆசி வழங்குகிறார். தன்னை யாரென்றே தெரியாத ஒரு பெண் நம்பிக்கையோடு தொடுகின்ற பொழுது வல்லமையை பெற்று செல்கிறார். ஆனால் இங்கே ஒரு கூட்டம், நீ புதுமை செய், நாங்கள் நம்புகிறோம் என்று கேட்கின்ற பொழுது ஆண்டவர் அவர்களை சாடுகிறார், அந்த இடத்திலிருந்தே சென்று விடுகிறார். காரணம், இவ்வளவு புதுமைகளை பார்த்தும் அவர்களுடைய இருமாப்பு உள்ளம் ஆண்டவரிடம் வர அவர்களுக்கு மனமில்லாத நிலையிலே இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள். அன்பார்ந்தவர்களே, நான் ஒரு சகோதரரை பார்த்து சொன்னேன், ஐயா நீங்க கோயிலுக்கு வாங்க, ஒரு ஊருக்கு தியானம் கொடுக்க சென்ற பொழுது சொன்னேன், நீங்க கோவிலுக்கு வாங்க, பூசைக்கு வாங்க, அப்பதான் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும் என்று சொன்னேன். அப்பொழுது அவர் சொன்னார், கடவுள் ஒருத்தர் இருந்தார் என்றால் எனக்கு இவ்வளவு கஷ்டங்கள் வருவதை அவர் பார்த்து கொண்டு இருப்பாரா என்ற ஒரு கோணத்திலே அவர் என்னிடம் கேள்வி கேட்டார். அப்பொழுது அந்த மனிதர் சொல்லுகிறார், என் வாழ்விலே ஒரு வல்ல செயல் நடக்கட்டும், என் வாழ்விலே ஒரு புதுமை நடக்கட்டும், நான் நம்புகிறேன், இல்லை என்றால் எனக்கு அது கஷ்டம் என்று சொன்னார். அன்பார்ந்தவர்களே, விவிலியத்திலே வாசிக்கின்ற பொழுது எவ்வளவு புதுமைகளை வாசிக்கிறோம், எவ்வளவு ஆண்டவருடைய வல்ல செயல்களை வாசிக்கிறோம். அடுத்தபடியாக அவர் இறந்து உயிர்த்து விண்ணகம் சென்ற அவ்வளவு நிகழ்வையும் நாம் தியானிக்கிறோம். அப்ப இவ்வளவையும் பார்த்து, புனிதருடைய வாழ்க்கையும் பார்த்து நம்முடைய உள்ளம் மழுங்கி போயிருந்தால் கடவுளாலேயே அங்கே ஒன்றும் செய்ய முடியாது. அப்ப கடவுளே அங்கே நம்மை எதுவும் சொல்ல முடியாது. எனவே அன்பு மக்களே, நம்பிக்கை விசுவாசம் என்பது அடிப்படை ஆண்டவனை அணுகுவதற்கு. இந்த கடவுளை நம்முடைய உள்ளத்திலே, நம்முடைய இல்லத்திலே, நம்முடைய கைகளில் தொட்டு அனுபவிக்க இந்த விசுவாசம், நம்பிக்கை என்ற அந்த ஒரு வார்த்தை போதும். நம்பிக்கையோடு செயல்படுகிற எவரும் ஆண்டவரை கண்டுகொள்கிறார். நம்பிக்கையோடு செல்லக்கூடிய எவரும் ஆண்டவரை தேடி கண்டடைந்து விடுகிறார். கடவுள் உங்களை நாடுவார். நீங்க கடவுளை நாடி செல்ல வேண்டாம், அவர் உங்களை நாடி வருகிறார். 1673 ஆண்டு டிசம்பர் மாதம் 27 மார்கரெட் மரியம்மாள் என்ற அருட்சகோதரிக்கு இயேசு ஆண்டவர் இருதய ஆண்டவராக காட்சி கொடுத்த பொழுது அவர் சொல்லிய வார்த்தைகள், மார்கரெட் மரியா, இதோ மக்களுடைய அன்பிற்காக ஏங்கி எரியும் என் இதயத்தை பார். அப்ப ஆண்டவருடைய இதயம் மக்களுடைய அன்பிற்காக, நம்முடைய அன்பிற்காக ஏங்கி எரிந்து கொண்டிருக்கிறது. நாம் தான் கடவுளை தேடுவதில்லை, நாம் தான் கடவுளை தேடுவதில்லை. ஆதலால் கடவுள் எனக்கு உதவி செய்யட்டும், கடவுள் ஏதாவது அற்புதம் செய்யட்டும், நான் நம்புவேன் என்பது ஒரு முட்டாள்தனமான வார்த்தை. இந்த ஒரு திரைப்பட பாடல் வரிகள் வருவது போல, திருந்தாத உள்ளங்கள் இருந்தென்ன லாபம் என்ற அந்த கவிஞனின் வரிகள் தான் உண்மை. கடவுளை நம்புவோம், இறை ஆசீரை பெற்றுக்கொள்வோம். இந்த நாளில் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் ஆண்டவர் நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 18வது வசனம். தாமே சோதனைக்கு உள்ளாகி துன்பப்பட்டதனால் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய அவர் வல்லவர். கை தட்டுங்க பாப்போம், நல்ல கை தட்டுங்க. அல்லேலூயா. பக்கத்துல கை கொடுத்து சொல்லுங்க, ஆண்டவர், ஆண்டவர் உங்களை ரட்சிப்பதிலே, உங்களை பாவ சேற்றிலிருந்து மீட்பதிலே அவர் வல்லவர். நல்ல கைகளை அசைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. எல்லாரும் கைகளை அசைத்து சொல்லுங்க, அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். இரண்டாவது பாருங்க, தேவன் நம்முடைய வாழ்க்கையில அவர் வல்லவர். எதுல? இன்னைக்கு நிறைய பேர் சொல்றது, எனக்கு வந்த மாதிரி சோதனை உங்களுக்கு எல்லாம் வந்ததுன்னா நீங்களாம் அவ்வளவுதான் அப்படி நம்ம பிறரை பார்க்கும்போது சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட். நமக்கு வந்த சோதனையை போல ஒரு சோதனை யாருக்கு நினைச்ச கூடாது,
வரக்கூடாது அப்படின்னு நம்ம பேசுறோம். இந்த சோதனையின் மத்தியில நீங்க இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் சோதனை இருக்கு. அல்லேலூயா. இந்த உலகத்துல சோதனை இல்லாத எதுவுமே இல்லை. இந்த மைக்கை வாங்குறதுக்கு முன்னாடி இந்த மைக்கை என்ன பண்ணிருப்பாங்க சொல்லுங்க? டெஸ்ட் பண்ணிருப்பாங்க. பிரைஸ் தி லார்ட். ஒரு கார் ஒரு ப்ரொடக்ஷன் வர்றதுக்கு முன்னாடி, வெளியே வர்றதுக்கு முன்னாடி அந்த காரை என்ன செய்யறாங்கன்னா பல விதத்தில் என்ன செய்யறாங்களாம், பரிசோதிக்கிறாங்க. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. எல்லாமே சோதிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த உலகத்துல கூட நீங்க பயன்படுத்துற ஒரு பொருள் கூட வெளியே வருகிறது. அல்லேலூயா. அப்ப நம்முடைய வாழ்க்கையில சோதனை என்பது உண்டு. சோதனை உண்டா சொல்லுங்க? சோதனை உண்டா? சோதனை இல்லாம இந்த உலகத்துல வெற்றியே இல்லைங்க. பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. அல்லேலூயா. ஆனா இந்த சோதனையின் மத்தியில நீங்க கடவுளை பார்த்து, ஆண்டவரை பார்த்து ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா ஆண்டவர் சொல்வாரு, சோதனையின் மத்தியில் நீ மட்டும் இல்ல, நானும் சோதனையில கடந்து போனேன். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். ஏன் இந்த சோதனை அப்படின்னா ஆண்டவர் சொல்வாரு, அந்த சோதனையில நானும் வந்தேன். அல்லேலூயா. அதனாலதான் பைபிள்ல நமக்கு வாசிக்கிறோம். நீங்க மத்தேயு நற்செய்தி தயவு செய்து நீங்கள் எடுத்து வாசித்து பாருங்கள். வேதம் நமக்கு மிக தெளிவாக ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு காண்பிக்கிறது. மத்தேயு நற்செய்தி 4ஆம் அதிகாரத்திலே முதல் வசனம், அதன் பின் இயேசு அலகையினால் சோதிக்கப்படுவதற்காக பாலை நிலத்திற்கு தூய ஆவியால் அழைத்து செல்லப்பட்டார். கை தட்டுங்க பாப்போம். அல்லேலூயா. யார் அழைச்சிட்டு போனா? அந்த ஆவியானவர் என்ன செஞ்சாரு? இயேசு யோர்தான் நாட்டுல திருமுழுக்கு பெற்ற உடனே வானம் திறந்துச்சு, வெண்புறா இறங்கி வந்தது. இவரே என் அன்பார்ந்த மகன், இவரில் நான் பூரிப்பு அப்படின்னு சொன்னோன்னு என்ன சந்தோஷம். திருமுழுக்கு யோவான் சொல்றாரு, இவருடைய மிதிவெடி வாரை நான் அவிழ்க்க. அப்பா பயங்கர அறிக்கையெல்லாம் இருக்குது. ஆனா அடுத்த கட்டம் என்ன நடந்துச்சு? இயேசு தூய ஆவியால் நிரப்பப்பட்டு திருமுழுக்கு பெற்றவுடன் அங்க என்ன நடந்துச்சா? இயேசு எங்க கொண்டு போயிட்டாங்க? ஆவியானவரையே கூட்டிட்டு போறாரு. எங்க? சோதிக்கப்படுவதற்கு. பிரைஸ் தி லார்ட். பக்கத்துல கை குறி சொல்லுங்க. ஆண்டவருக்குள்ள, தேவனுடைய வசனத்துக்குள்ள, ஜெப வாழ்க்கைக்குள்ள சோதனை உண்டு. என்ன உண்டு? சத்தமா சொல்லுங்கம்மா. என்ன உண்டு? சோதனை. உனக்கு சோதனை உண்டு. எனக்கு சோதனையே வேண்டாம் அப்படின்னா நீங்க கண்டிப்பாக கிறிஸ்துவுடைய சீடனாக வாழவே முடியாது. பிரைஸ் தி லார்ட். கைகளை வேர் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்ல சொல்லுங்க. அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். ஹalleluya. இப்ப பைபிள் சொல்கிறது, இயேசு சோதிக்கப்பட்டார். இயேசு என்ன செய்யப்பட்டார்? இயேசு சோதிக்கப்பட்டார். ஆண்டவருக்கு சோதனை வந்தது. சோதனையை ஜெயித்தார். கெத்செமனி தோட்டத்திலே அவருக்கு எல்லா வியாகுலங்களும் காண்பிக்கப்பட்டது. சோதனைகளை தாண்டினார். சோதனைகளை கடந்தார். அதனாலதான் பைபிள் சொல்கிறது, சோதிக்கப்படுகிறவர்களுக்கு அவர் உதவி செய்வதில் வல்லவர். கை தட்டுங்க பாப்போம். பிரைஸ் தி லார்ட். ஒருவேளை இன்னைக்கு சோதனையின் மத்தியில பயணம் செய்றீங்களா? இன்னைக்கு நீங்க சொல்லுங்க, என் சோதனையின் பாதையில் தேவன் எனக்கு துணையாக இருக்கிறார். கைகளை உயர்த்தி சொல்லுங்க. என் வாழ்வில் உள்ள எல்லா சோதனைகளின் மத்தியிலும் எனக்கு உதவி செய்ய ஆண்டவர் வல்லவராக இருக்கிறார்.